இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து முடிந்து மறுநாள் மாலை தீபிகா ஈஸ்வருக்கு போன் செய்தாள். ஹலோ தீபிகா, என்ன விஷயம் இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஈஸ்வர், நீ எங்க இருக்க? எனக்கு இப்போ வெளியே போகணும், என் கூட வரியா? என்ன தீபிகா, நீ நினைச்சாலே உங்க வீட்டில் இருக்கிற எந்த காரை வேணாலும் எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம். ஆனா ஏன் என்ன கூப்பிடுற? ஐயோ, ஒரு ஃப்ரெண்ட்னு நினைச்சுதானே உன்னை கூப்பிடுறேன். எதுக்காக இப்படி 1000 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க? ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இவ்வாறு சொல்லி 10வது நிமிடத்திற்குள்ளாகவே ஈஸ்வர் அவனுடைய காரோடு தீபிகாவின் வீட்டிற்கு வந்து விட்டான். வேகமாக வந்து ஈஸ்வரின் காரில் ஏறி தீபிகாவும் அமர்ந்து கொண்டாள். எங்க போறீங்க மேடம்? காரை நேரா அப்பாவோட ஆபீஸுக்கு போற ரோடு வழியா ஓட்டிக்கிட்டு போ. உங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கா? நேற்று தான் என்னமோ ஷேர்ஸ் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஒரே நாளில் உன்னோட மைண்டை மாத்திட்டியா? ஈஸ்வர், நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நான் சொல்றத மட்டும் செய். என்ன, நீ இன்னைக்கு ரொம்ப தான் கோபத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வெளியில போனா நல்லா இருக்கும். ஆனா உங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு எதுக்கு போக நினைக்கிற? நீ பேசாம வண்டியை ஓட்டு ஈஸ்வர், நான் சொல்றேன். திடீரென அந்த இடம் வந்ததுமே தீபிகா ஈஸ்வரை பார்த்தாள். ஈஸ்வர், அந்த ஃபுட் ட்ரக் பக்கமா காரை நிப்பாட்டு. இங்கேயா? இங்க எதுக்கு? அப்பாவோட ஆஃபீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமே. எனக்கு இங்கதான் ஒரு பர்சனை மீட் பண்ணணும். இந்த இடத்துல உனக்கு அப்படி யாரை மீட் பண்ணணும்? அதெல்லாம் சர்ப்ரைஸ், சொல்றத மட்டும் செய்ப்பா. இவ்வாறு சொல்லிவிட்டு வேகமாக தீபிகா அந்த காரிலிருந்து கீழே இறங்கினாள். வேறு வழியில்லாமல் ஈஸ்வரும் காரிலிருந்து கீழே இறங்கி அவளை பின்தொடர்ந்து சென்றான். தீபிகா நேராக கதிரின் ஃபுட் ட்ரக்கிற்கு வந்தாள். ஹாய் கதிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன, நேற்றுக்கு கடைக்கு வரலையே? அது ஒன்றும் இல்லை கதிர், வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதனால தான் வர முடியல. ஓகே மேடம், இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க? 2 பிளேட் ஆப்பம், நாட்டுக்கோழி குழம்பு, அப்படியே ஹனி சிக்கனும். எங்கே போனாலும் அந்த ஹனி சிக்கனை மட்டும் விட்டுறாதீங்க. அதை எப்படி விடுவேன்? விடுற மாதிரியா எனக்கு சமைச்சு தந்தீங்க? இனி காலம் முழுக்க அந்த ஹனி சிக்கனுக்கு நான் அடிமைதான். இவ்வாறாக இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஈஸ்வருக்கு அதிர்ச்சியானது. தீபிகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ எப்படி இவ்வளோ சகஜமா பழகுற? அதுவும் இல்லாம இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ற, யாருக்காச்சும் நீ கொடுக்க போறியா? நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் நிக்க கூடாது. சீக்கிரமாவா, யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆயிடும்? ஆமா, நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓ காட், நீயும் என்னோட அப்பா மாதிரி புலம்பாத ஈஸ்வர். அப்படி யாருமே பார்க்க மாட்டாங்க. சாப்பிடுற வயித்துக்கு வஞ்சகம் பண்ண கூடாது. நீயும் ஆப்பம் சாப்பிடுறியா? இந்த கடையில ஆப்பமும் கோழி குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பமும் கோழி குழம்புமா? நீ எதுக்காக தீபிகா இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்த? நீ தானே அந்த ஹனி சிக்கன் வாங்கின ஹோட்டலுக்கு போகும்போது என்ன கூப்பிட்டு போக சொன்ன. அதனாலதான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்த. என்னது, அன்னைக்கு சாப்பிட்ட ஹனி சிக்கன் இந்த தள்ளுவண்டி கடையில வாங்கினதா? ஈஸ்வர், இது பார்க்க தள்ளுவண்டி கடை மாதிரியா இருக்கு. இது ஃபுட் ட்ரக். எல்லாமே ஒண்ணுதான் தீபிகா. இந்த மாதிரி இடத்துல நீ எதுக்காக வந்து சாப்பிட்ற? அதுவும் இல்லாம என்ன இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? ஈஸ்வர், கொஞ்சம் அமைதியா இரு. என்ன தீபிகா அமைதியா இருக்க சொல்ற? இவங்க ஒழுங்கா ஹைஜீன் ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு எதையாச்சும் கலந்து சமையல் பண்ணி நம்ம தெல்ல கட்ட பார்ப்பாங்க. கெட்டுப்போன சிக்கன், கெட்டுப்போன மாவு, இதெல்லாம் வச்சுதானே இவங்களோட சமையலே இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல நீ எப்போ சாப்பிட்டு பழகுன? இவ்வளவு நேரமும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கதிருக்கோ இப்போது ஈஸ்வர் அந்த இடத்திலேயே கேவலமாக பேசுவதை பார்த்து அவனுக்கு கோபம் வந்தது. அதற்கு மேலும் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அதனால் அவன் ஈஸ்வரிடம் பதிலுக்கு பதில் பேச தொடங்கினான். சார், உங்களுக்கு இங்க சாப்பிட விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இப்பவே இங்க இருந்து கிளம்பிருங்க. எங்களோட ஃபுட்டை நீங்க தப்பு சொல்லாதீங்க. எங்களோட கஸ்டமர்ஸ் வர நேரம், நீங்க தயவு செய்து கிளம்புங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துற ஆளு நீ, உனக்கு இவ்வளோ தைரியமா? யோ, என்னையா தள்ளுவண்டி கடை நடத்துகிற ஆளுன்னு அவ்வளோ இலக்காரமாக சொல்கிற? என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? எந்த வேலையாக இருந்தால் என்ன, நான் உழைச்சி என்னோட சுய சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்றேன். உங்களை மாதிரி அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச காசில் சொகுசாக வாழ்கிற ஆளுன்னு நான் கிடையாது. கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த ஆளுக்கு முதல்ல அமைதியாக பேச சொல்லிக் கொடுங்க தீபிகா மேடம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே பிடிக்கலன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வராதிங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் செட் ஆகாது, நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கடைக்கு வர வேண்டான்னு. ஆனால் நான் சொன்னதை கேட்காம நீங்கள் தான் வர்றீங்க. நீங்களாவே புது புது பிரச்சனையாக கொண்டு வர்றீங்க. உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து இங்கேருந்து போயிடுறீங்களா மேடம்? இதை கேட்டதுமே தீபிகாவிற்கு மன வருத்தமாக இருந்தது. ஆனால் ஈஸ்வருக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. என்னடா அவ்வளோ தைரியமா உனக்கு? இவ யாருன்னு தெரியுமாடா? யாரோட பொண்ணு தெரியுமா? அவகிட்டே நீ இவ்வளோ தைரியமா பேசுறியா? யாரா இருந்தா என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸ்வர், பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். வா, சீக்கிரமா இங்க இருந்து போகலாம். இல்லை தீபிகா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. உன்னோட கடையவே நான் காலி பண்ண போறேன், பார்த்துக்கோ. ஈஸ்வர், இதுக்கு மேல நான் உன்னை இப்படிப்பட்ட கடைக்கு கூட்டிட்டு வர மாட்டேன். தயவு செஞ்சு வா.
இவ்வாறு சொல்லி ஒரு வழியாக ஈஸ்வரை அங்கு பிரச்சனை எதுவும் செய்ய விடாமல் அழைத்து கொண்டு காருக்கு வந்து விட்டாள் தீபிகா. காருக்குள் வந்திருந்தாலும் ஈஸ்வரின் கோபம் இன்னும் குறையவில்லை. தீபிகா, என்னால இன்னுமே நம்ப முடியல. இப்படி ஒரு இடத்துல இருந்து தான் நீ அன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தியா? ஏதோ சர்ப்ரைஸ்லாம் சொன்ன. இப்படி ஒரு கடையில இருந்து தான் நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அதை மோந்து கூட பார்த்திருக்க மாட்டேன். ஷட் அப் ஈஸ்வர். இந்த கடையை பத்தி தெரியாம நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. கதிர் அந்த மாதிரி பட்ட ஆள் கிடையாது. அவன் ரொம்பவே ஹைஜீனிக்கா தான் சமைக்கிறான். உனக்கு பிடிக்கலன்னா அதோட நிப்பாட்டிக்கோ. திரும்ப திரும்ப அதையே பேசி அவனை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்காத. இவ்வாறு தீபிகா கதிருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்க ஈஸ்வரும் அதிர்ச்சியாக தீபிகாவை பார்த்து கொண்டிருந்தான். கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.